அக்கமண்டல சங்காசம் திவ்யம் திருஷ்ட்வா ரதோத்தமம். சூரிய மண்டலம் மாதிரி வந்து நிற்கிறதா ராமரசம். அவன் சுவாமியை பட்டாபிஷேகத்துக்கு அழிச்சுன்னு போற ரசம். அந்த திவ்ய ரசத்துல சுமந்திரன் சாரத்தியம் பண்ணி வந்தார். பரதன் கூப்பிட்டாளா, நீ கீழே இறங்குனாலாம் சுமந்திரனே. ஏன்னா சுமந்திரன் சாரத்தியம் பண்ணினா எல்லாருக்கும் சுவாமி காட்டுக்கு போன அன்னைக்கு தேர ஓட்டினதான் ஞாபகம் வருதான். அதனால நீ கீழே இறங்குனாலாம். என்ன பண்ணினான்? அஹுரோகரதம் சுவாமி தேர்ல ஏறினாளாம். தேவியோட லட்சுமணனோட சுவாமி ஏறினாள். அப்போ ஏறின உடனே ஜக்ராஹ பரதோ ரஷ்மின்னு பரதன் கடுவாளம் பிடிச்சாளாம். சத்ருக்னா சத்ரமாததே சத்ருக்னன் கொடை பிடிச்சானாம். ஸ்வேதஞ்சவாலவ்யஜனம் லட்சுமண சுவாமி அப்படி சாமரம் போட்டாள். விபீஷண சுவாமி சாமரம் போட்டாள். இப்படி ஆச்சரியமா சுவாமி தேர்ல ஏறி பரதன் கடுவாளம் பிடிச்ச போது ஆகாசத்திலிருந்து ஒரு மங்களமான சப்தங்கள் வந்துதான். அதான் ரொம்ப ஆச்சரியம்னார் வால்மீகி. என்ன யாரு என்ன சொன்னான்? ரிஷிசங்கைஸ்ததாகாசே தேவைச்ச சமருத்கணை ஸ்தூயமானஸ்ய ராமஸ்ய சுஷ்ருவே மதுரத்வனி. மகர்ஷிகளும் தேவதைகளும் சப்த மருத்துக்களும் ஆகாசத்துல இருந்து சொல்றாளா, ஆஹா அயோத்தி என்ன பாக்கியம் பண்ணிச்சது, வைகுண்டம் காலியா போயிடுதே. வைகுண்டத்திலிருந்து என் பிரபு அயோத்தியில ராமாவதாரம் பண்ணி கௌசல்ய கர்ப்பத்துல வந்து வசிச்சு அவன் சரணம் பட்டு அயோத்தி மங்களமா ஜொலிக்கிறது. என்ன புண்ணியம் பண்ணினாள் அயோத்தியா வாசிகள். நாங்கள்லாம் தேவலோகத்துல ஆண்டுட்டோமே, அயோத்தியில பொறக்கலையேங்கிறாளாம். தேவைஷ்ச சமருத்கணை ஸ்தூயமானஸ்ய ராமஸ்ய சுஷ்ருவே மதுரத்வனி. ரங்கநாதனே வந்துட்டான், வைகுண்டமே நாராயணனே வந்துட்டான்னு சொல்றாளாம். இது காதுல விழுந்துதான் இந்த பெரிய மங்களமான சப்தம். அவன் தேவலோகத்துல போயிருந்தா நமக்கு ராமாயணம் உண்டோன்னு. அவன் அங்க எல்லாம் ராத்திரி எல்லாம் டின்னர்னே தேவலோகத்துல. அவன் தூக்கமே கிடையாது. அமிர்தத்தை கொண்டு வைப்பான் பிளேட்ல, தேவஸ்திரீகள் கொண்டு வைப்பா, அதை கேட்டு அப்படி இருக்கலாமே. சொல்றது அங்க ஸ்நானமா சந்தியா கோவிலா அர்ச்சனையா நாமாவா கதையா ஒன்றும் கிடையாதுன்னு. எல்லாம் இந்த ஊர்ல வந்தாத்தான். அவன் ஊட்டி மாதிரி தேவலோகம் பண்ணம் நினைச்சவன் கூட ஊட்டிக்கு போனா பண்ண மாட்டானே. அந்த குளூரு அப்படி இருக்கும். எப்ப உதயமாச்சுன்னு தெரிஞ்சானா சந்தியாவந்தனம் பண்றதுக்கு. ஸ்தூயமானஸ்ய ராமஸ்ய சுஷ்ருவே மதுரத்வனி. மங்களமான மதுரத்வனி காதுல விழுந்துதான்.